ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாசம் பார்த்தீங்க அப்படின்னா, வேலண்டைன்ஸ் டே வருது. அதாவது காதலர் தினம் வருது. இந்த காதலர் தினத்துக்கு நீங்க உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ அல்லது பாய் ஃப்ரெண்டுக்கோ விஷ் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான இமேஜ் மூலமா நீங்க விஷ் பண்ண முடியும். அதுவும் உங்களுடைய காதலியோட நேம் இருக்கிற மாதிரியே நீங்க விஷ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய காதலியோட நேம் வந்து ஜனனி, துளசி, பிரியா, அனு, அனுப்பிரியா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த நேமெல்லாம் கேட்டுட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் உன்னுடைய எக்ஸ் லவ்வரா அப்படின்னு சொல்லி. ஸோ சத்தியமா இதெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. இதெல்லாமே ஏதோ வாயில வந்தத அப்படியே அடிச்சு விட்டேன். அதனால தயவு செய்து யாருமே இது வந்து உங்களுடைய எக்ஸ் லவ்வரா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாரி கமெண்ட் பண்றதுக்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்ப கன்டென்ட்க்குள்ள போயிரலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பேர் போட்டு நீங்க விஷ் பண்ற மாதிரி உங்களால இமேஜ வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க எப்படி இமேஜ் கிரியேட் பண்ற அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இத வந்து நம்ம விங்ஸ்ல தான் பண்ண போறோம். அதாவது விங்ஸ் ஏஐ ஜெனரேட்டர்ல தான் பண்ண போறோம். விங்ல வந்து எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு கமெண்ட்ல குடுக்குறேன். ஸோ அத செக் பண்ணி பார்த்து நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்கையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ இந்த லிங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதாவது இதோட ஒஃபிஷியல் சைட் வரும். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் விங் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் அதோடைய ஒஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு இதுல வந்து அ கிரியேட் அண்ட் ஜாயின்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ நீங்க அத குடுத்து நீங்க வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ நீங்க அத செக் பண்ணி பார்த்து நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, மேல நீங்க வந்து சில டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல நீங்க என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நான் அதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருக்கேன், கமெண்ட்லயும் குடுத்துருக்கேன். அத வந்து நீங்க காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதில நான் வந்து ஒரு நேம் குடுத்துருக்கேன். அந்த நேம்ல வந்து நீங்க உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடையதோ அல்லது உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோடைய நேம வந்து அதில குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு இதில வந்து அத பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் குடுத்துருக்க மாதிரி மட்டும் நான் எப்படி டைப் பண்ணியிருக்கேனோ, அதே மாதிரி மட்டும் நீங்க டைப் பண்ணி, உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடயோ அல்லது பாய் ஃப்ரெண்டோடைய நேம மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த நேம் வந்து எதுக்கு எதுக்கு பக்கத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு இருக்கும். அதுக்கு பக்கத்துல நான் ஒரு நேம் குடுத்துருப்பேன். அந்த நேம நீங்க டெலீட் பண்ணிட்டு, அதுக்கு பக்கத்துல அதுல வந்து உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடயோ அல்லது பாய் ஃப்ரெண்டோடைய நேம குடுத்துட்டு, இதுல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு, இதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கிரியேட் ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நீங்க கீழ பாருங்க உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். மொத்தமா இதுல வந்து 4 இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அதுவரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு கிரியேட் ஆயிருச்சு. மொத்தமா 4 இமேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதுல பாருங்க ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி நான் என்ன நேம் குடுத்துருக்கேனோ, அந்த நேம் ஷோ ஆகுது. ஸோ இத நீங்க இந்த 4 ஃபோட்டோவுமே நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுல பார்த்தீங்க அப்டின்னா, நான் டைப் பண்ணுனதுல சாரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருப்பேன். அதனால தான் இந்த இமேஜ் எல்லாமே சாரி அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இதையும் வேற மாதிரி கூட பண்ணலாம். உங்களுக்கு எந்த ட்ரெஸ் ஃபோட்டோ மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரி நீங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸ கூட அதுல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அத சேஞ்ச் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா, இத இந்த மாரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அது வந்ததுக்கு அப்புறமா இதில பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 டாட் இருக்கும் பாருங்க. இந்த ஷேர் அப்படின்றதுக்கு பக்கத்தில. ஸோ அந்த 3 டாட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதில உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். இத குடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோட்டோவ உங்க கேர்ள் ஃபிரெண்டுக்கோ அல்லது பாய் ஃபிரெண்டுக்கோ ஷேர் பண்ணி நீங்க விஷ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத வந்து கிளியர் பண்றேன். அது மட்டும் இல்லாம, இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சிங்கிளா இருக்கிற ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, இல்ல கமிட்டடா இருக்கிற ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஷேர் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டன கிளிக் பண்ணி, அதில ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும்.